ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அக்ஸி ஜோன். இன்னைக்கு மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரொக்கோலி சூப். இந்த வீடியோவுக்கு நிறைய டிஎம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே இந்த கேட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்காக ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பரவாயில்ல, இப்போ தான் எடிட் பண்ண நேரம் கிடச்சதுனால இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன். நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொக்கோலி சூப் பண்ணுறதுக்கு 2 ப்ரொக்கோலி நான் எடுத்துருக்கிறேன். இது குவான்டிட்டி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொக்கோலி எடுத்துக்கோங்க. ப்ரொக்கோலி எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காலிஃப்ளவருக்கு என்ன ப்ராசஸ் செய்வேனோ அதே மாதிரி தான் காலிஃப்ளவர் கட் பண்ணிட்டு சுடுதண்ணியில் போட்டு வைக்கிற மாதிரி ப்ரொக்கோலியும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சிருவேன். மூடி போட்டு மூடி ஒரு 10 minutes அப்படியே விட்டுட்டேன். அந்த 10 minutes கேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சாப் பண்ணிக்கிறேன். இந்த சூப் செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும்ன்றது அவசியமே இல்லை. இதுக்கு 2 இன்க்ரீடியன்ஸ் தான். வெங்காயமும் ப்ரொக்கோலியும் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸே. அது மட்டும் இருந்தால் போதும். வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, அதுக்குள்ளேயும் ப்ரொக்கோலி ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அந்த பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், அது கூட ப்ரொக்கோலி, அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து சாட்டே பண்ணுங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பும் போட்டு அதை மூடி வச்சு ஒரு 5 to 10 minutes அப்படியே குக் பண்ணுங்க. 10 minutes குக் ஆனதும் ப்ரொக்கோலியை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வதக்குன ப்ரொக்கோலியும் வெங்காயத்தையும் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ப்ரொக்கோலி பேஸ்ட்டை அதோட சேர்த்துருங்க. அது கூட கொஞ்சமாக பெப்பர், சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. காரத்துக்கு நான் பெப்பரை தவிர வேற எதுவுமே ஆட் பண்ணல. அதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கொதிக்கணுன்றது அவசியம் இல்லை. உப்பு தேவைப்படுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயமும் ப்ரொக்கோலியும் வதக்கும் போது உப்பு போட்டுட்டு தான் வதக்கியிருப்போம். அதுக்கடுத்து ஒரே ஒரு 2 கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடா இதை சர்வ் பண்ணலாம். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியா இருக்கக்கூடிய இந்த ப்ரொக்கோலி சூப்பை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.